வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ். தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. நான் சாதி வெறியனா? அமுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க, எவ்வளவு மோசமான வார்த்தைகள். இயக்குனர் ப. ரஞ்சித் சமீபத்திய மேடை ஒன்றில் கொந்தளித்திருக்கிறார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி, அமீர், லால் மற்றும் பலர் நடிப்பில் கடந்த 17ஆம் தேதி வெளியான பைசன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தோட வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்துகிட்டு பேசிய இயக்குனர் ப. ரஞ்சித் பைசன் திரைப்படத்தின் வெற்றியை மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கிறதா சொன்னார். படக்குழுவினர் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவிச்சுக்கிட்ட அவர், வெற்றி என்பது அவ்வளவு எளிதா கிடைக்காதுன்னும் அதற்கான மிகப்பெரிய உழைப்பை கொடுத்த பிறகு கிடைக்கும் அந்த வெற்றியை கொண்டாடுவது ஒரு தனி அனுபவம்னும் குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர், நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை கதையை பேசி சினிமாவில் ஜெயிக்க முடியுமா என்கிற யோசனை எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் துணிந்து படம் எடுத்து பார்த்துடலாம் என்ற எண்ணத்துல தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனா என்ன படம் எடுக்க போறீங்கன்னு யாராவது கேட்டா என் மனசுக்குள்ள ஒரு பதற்றம் வரும். என் கதையை சொன்னா இவர்கள் கேட்பாங்களா? என்னுடைய படத்தை இவர்கள் ரசிப்பார்களா? இந்த சமூகத்தில் 75 ஆண்டுகால சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேசுவதற்கு எனக்குள் ஏன் பயம் வருதுன்னு யோசிச்சேன். ஆட்டகத்தி படத்தின் வெற்றிக்கு அப்புறம் மெட்ராஸ் படத்தை இயக்குறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த படம் அரசியல் ரீதியா பலராலும் கொண்டாடப்பட்டாலும் சில சாதி சாயங்கள் என் மீது பூசப்பட்டன. அதன் பிறகு என்னுடைய அடுத்தடுத்த திரைப்படங்கள் வெளியான பிறகு பா. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் என்று முத்திரை குத்தினார்கள். இதுவரைக்கும் என்னுடைய திரைப்படங்களில் என்னுடைய சாதியை உயர்த்தி ஒரு வசனமாவது இடம் பெற்றிருக்கிறதா? என்னுடைய திரைப்படங்களில் எந்த மனிதரையும் நான் இழிவாக விமர்சித்தது இல்லை. ஆனால் பா. ரஞ்சித் தமிழ் சினிமாவை சீரழிக்கிறார்னு என் போட்டோவை போட்டுத்தான் திட்டுவார்கள். இப்போதெல்லாம் மாரி செல்வராஜ் போட்டோ, வெற்றிமாறன் சார் போட்டோவையும் சேர்த்துட்டாங்க. எங்கு பார்த்தாலும் எங்கள் 3 பேரின் போட்டோக்கள் தான் இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு 300லிருந்து 400 படங்கள் வெளியாகுது. நான் 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறேன். மாரி செல்வராஜ் இதுவரை 5 படங்கள் தான் இயக்கியிருக்கார். ஆனால் எங்கள் 3 பேரைத்தான் அமுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்க என்று மோசமான வார்த்தைகளால் எங்களை திட்டுறாங்க. இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இன்னைக்கு தீபாவளி கொண்டாட்டத்தில் ஒரு ஊருக்குள் என் சகோதரர்களை அடிச்சிருக்காங்க. எல்லோரும் ஊருக்கு தீபாவளி கொண்டாடத்தானே போனீங்க. உங்கள் ஊரில் சாதியால் பிரிந்திருக்கும் 2 சமூகத்தை பார்க்கவே இல்லையா? இதை நாம் எப்போது சரி செய்ய போகிறோம் என்கிற கேள்விக்கு யாரிடமும் பதிலே இல்லை. இந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கான ஒரு முயற்சிதான் எங்களுடைய சினிமா. நாங்கள் மக்களிடமிருந்து விலகும் சினிமாவை எடுக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்களை நெருங்கத்தான் சினிமா எடுக்கிறோம். மக்கள் விரும்பும் சினிமாவை எடுக்க முயற்சிக்கிறோம் என்று பா. ரஞ்சித் அந்த நிகழ்ச்சியில பேசி முடித்தார். பா. ரஞ்சித்தின் இந்த ஆதங்கமான பேச்சை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூடான சினிமா அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.